உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாது. என்னடா ஒரு சின்ன குழந்தை மாதிரி கண்ணு கலங்குற? உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? இப்ப எப்படி குழந்தை மாதிரி அழறியோ அதே மாதிரி கோர்ட்ல கத்தி கூச்சல் போட்டிருப்ப. உடனே என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அந்த புவனை உஷாராகி அவ வக்கீல் கூட டிஸ்கஸ் பண்ணி இந்த கேஸ அவளுக்கு சாதகமா மாத்தி இருப்பா. பெரியம்மா பெரியப்பாவை வெளியில கொண்டு வந்திருக்கவே முடியாது. அதனாலதான் தனா கிட்ட யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டேன். கத்தி குத்துப்பட்டு ரத்தம் வழிய நீ வழியில துடிச்சிருக்க. ஆனா நான் இது எதுவுமே தெரியாம அசட்டாட்டமா இருந்திருக்கு. அதை நினைச்சாதான் எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு, அவமானமா இருக்கு. மாயா, உனக்கு ஒண்ணுனா எனக்குள்ள துடிச்சிருக்க வேண்டாமா? அப்புறம் என்ன நான் உன்னோட புருஷன்? எனக்கு ஏன் மாயா இது தெரியாம போச்சு? உனக்கு மட்டும் இல்ல சீனு, அங்க யாருக்குமே தான் தெரியாது. தனா அந்த நிலைமையில என்ன பார்த்ததுனால அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லனா நான் அவகிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டேன். ஆஹா, இல்ல மாயா, உண்மையிலே உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? ஆயிருந்தா என்ன? பெரியப்பா பெரியம்மாவுக்காக நான் சந்தோஷமா உயிரை விட்டிருப்பேன். அவங்கள பெரிய பழி பாவத்திலிருந்து காப்பாத்திட்டோங்கிற சந்தோஷத்திலேயே போயிருப்பேன். அப்ப என்ன பத்தி நீ யோசிக்கவே இல்லைல்ல மாயா? அப்படிலாம் இல்லடா. நான் எப்பவும் உன் மனசுல இருந்துகிட்டே தான் இருப்பேன். இங்க பாரு மாயா, உனக்கு மட்டும் அப்படி ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சு, நானும் மருந்து குடிச்சிட்டு செத்துருப்பேன். நீ இருக்கிற இடத்துக்கு நானும் வந்திருப்பேன். அப்படிலாம் பேசாத சீனு. கடவுள் அவ்வளவு சீக்கிரத்துல நம்மள பிரிச்சிட மாட்டாரு. இன்னும் 7 ஜென்மத்துக்கு நாம சேர்ந்து வாழதான் போறோம். உன்னை விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரம் நான் போயிட மாட்டேன். மாயா, மாயா, ரொம்ப வலிக்குதா? ஆமாடா, வலிக்குது. சரி சரி இரு, நான் உனக்கு இப்போ வலியே தெரியாத மாதிரி பண்றேன். டேய், இப்பதான்டா ரொம்ப வலிக்குது. அப்படியா? அப்போ இன்னைக்கு ராத்திரி பூராவும் உனக்கு முத்த மழையா கொடுக்க போறேன் பாரு. ஹே, வேண்டாம். அம்மா, 5 பூதங்கள்ல 3 பூதங்களான நீர், காற்று, நெருப்பு இதெல்லாம் வழிபடுற மாதிரி முதல்ல புனித நீரை உங்க கையால நீங்க கலசத்துல ஊத்தணும். அதுக்கப்புறமா நீங்க குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து வைக்கணும். அதுல புழு பூச்சி எதுவும் இருக்கக்கூடாது. அந்த தண்ணியில இருக்கிற புழுதி எல்லாம் சாயந்தரத்துக்குள்ள விலகி அந்த தண்ணி சுத்தமா கங்கை தண்ணி மாதிரி பரிசுத்தமா இருக்கணும். அப்பதாம்மா நீங்க முழுமையா பக்தியில இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி. காட்டுல வழிபடாம ஊர் எல்லையில இருக்கிற கங்கையம்மன் கோயில்ல இருந்து நீங்க தீபம் ஏத்திக்கிட்டு வந்து காத்துல அணைஞ்சிராம பாதுகாப்பா அதை இந்த அம்மன் கோயிலுக்கு கொண்டு வந்துடணும். அது உங்க பக்திக்கு வைக்கிற சோதனை தான். இதுக்கப்புறம் பஞ்சபூதத்தை வழிபடுற மாதிரி தீச்சட்டி எடுத்து இந்த அம்மன் பரிகாரத்தை 3 முறை சுத்தி வரணுமா. சுத்தி வந்ததுக்கு அப்புறம் தீச்சட்டி இறக்கி வச்சுட்டு அந்த பரிசுத்தமான புனித நீரை எடுத்து கலசத்துல ஊத்துனதுக்கு அப்புறம் தான் திருவிழா நல்லபடியா முடியுமா. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். சாமி, அன்னைக்கு மாலை கொடுங்க. கொடுங்க. சுரவரவர்
வா. மாயா நீ அலைய வேண்டாம், இங்கேயே இரு, நாங்க பாத்துக்கிறோம். ஒரு இடத்துல உட்காந்துக்க. மாயா வா போலாம். என்ன நேத்து தான் உள்ள தள்ளணும், ஆனா இன்னைக்கே வெளியே வந்துட்டாளேன்னு பாக்குறியா? நான் காத்த மாதிரிடி, என்னெல்லாம் எங்கேயும் அடைச்சு வைக்க முடியாது. ஜாமீன்ல வெளியே வந்துட்டேன். இந்த கேஸ் எல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம், ஈஸியா ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ நீ சொல்றது சரிதான். யார் வேணாலும் சட்டத்தை ஏமாத்தலாம், ஆனா இந்த ஆத்தா கண்டிப்பா உன்னை தண்டிப்பா. கடவுளோட இறுதி தீர்ப்பு ரொம்ப மோசமானதா இருக்கும். இந்த ஆத்தா இறுதி தீர்ப்ப யாருக்கு எழுத போறான்னு பார்க்கலாம். அது உனக்கான இறுதி தீர்ப்பா கூட இருக்கலாம். உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைக்கிறல்ல, அது எல்லாத்தையும் ஆத்தா பார்த்துக்கிட்டு ஒன்னும் சும்மா இருக்க மாட்டா. ஆத்தா தானே, பார்க்கட்டும் பார்க்கட்டும். இந்த விழாவே நல்லபடியா முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் ஆத்தால வேண்டிக்கோங்க. இவள என்ன பண்ற? சின்னு வேண்டாம் சின்னு. ஏய் சின்னு, எங்க போற? கோவப்படாத. இவளால நம்மள என்ன பண்ணிட முடியும் சேனு? நீ அமைதியா இரு. வா. தீபத்தை அணையாம கொண்டு வந்த மாதிரி இந்த தீச்சட்டிய தலையில சுமந்து பிரகாரத்தை 3 முறை சுத்தி வந்து இதை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டா. குடத்துல இருந்த நீரும் புனித நீரா மாறி இருந்தா உங்க விரதத்தையும் பக்தியையும் இந்த அம்மன் ஏத்துக்கிட்டான்னு அர்த்தமா. அதுக்கப்புறம் கலசத்துக்கு உங்க கையால அபிஷேகம் பண்ணிடலாமா. இந்தாங்கம்மா.